உலகெங்கும் உள்ள நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்களுடைய வித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களின் அன்பு சேனல் மீனாட்சி மீடியா. இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்த மாதம். இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் போன்ற முக்கிய திருநாள்களும் வருகிறது. இந்த காலத்தில் கிரகங்களின் நிலைமைகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்களையும் சில சோதனைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். பொது பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதம் முக்கியமான மாற்றங்கள் நடக்கும் மாதமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த சில குழப்பங்கள், மன அழுத்தங்கள் இந்த மாதத்தில் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள், புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. அப்படி செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். வேலை மற்றும் தொழில் பலன். வேலை பார்த்து கொண்டிருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று பிஸியான காலமாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள், புதிய வேலைகள் உங்களிடம் வரக்கூடும். சில நேரங்களில் அழுத்தம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சரியாக கையாளுவீர்கள். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பும் இருக்கிறது. வேலை மாற்றம் பற்றி யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்பு பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொடர்புகள் உங்கள் தொழிலில் வளர்ச்சி தரும். ஆனால் பணம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் அவசியம். யாரையும் எளிதில் நம்பி பணம் கொடுக்காதீர்கள். பணவரவு. இந்த மாதம் சராசரியாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் கிடைக்கலாம். ஆனால் சில செலவுகளும் அதிகமாக இருக்கும். குடும்ப செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் வரக்கூடும். எனவே பணம் சேமிப்பது நல்லது. காதல் மற்றும் திருமணம். காதலில் இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முக்கியமான காலமாக இருக்கும். சிலருக்கு உங்கள் காதல் திருமணமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் சிலருக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பொறுமையாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு புதிய நல்ல வரன் வாய்ப்பு வரும். குடும்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். உறவினர்களுடன் இருந்த சில மன வருத்தங்கள் சரியாகும். சிலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். கல்வி. மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனம் மிகவும் அவசியம். முயற்சி செய்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம். ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் சோர்வு, தலைவலி, உடல்வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம். நல்ல உணவு, நல்ல உறக்கம் முக்கியம். ஆன்மீகம். பங்குனி மாதம் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் கோவில் தரிசனம் செய்வது நல்லது. குறிப்பாக பங்குனி உத்திரம் நாளில் முருகன் கோவில் தரிசனம் செய்வது மிகச்சிறப்பு. பரிகாரம். மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம்: 1. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. 2. சிவன் கோவில் தரிசனம். 3. ஏழை மக்களுக்கு உணவிதானம். 4. சிவன் நாமம் ஜபம். முடிவு. மொத்தத்தில் 2026 பங்குனி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதே போன்ற ராசி பலன் வீடியோக்களை பார்க்க இப்போதே மீனாட்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.